மாதிரி தான் இருக்கு. ஸோ நடக்கணும் ஒரு 15 மினிட்ஸ் நடக்க முடியும். நடந்ததுக்கு அப்புறம் பெயின் போயிருது. கீழே அதே மாதிரி வலிக்குது. இப்போ நான் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டேன்னா காலையில நடக்க முடியாது கால் வச்சு. ஆனா ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நார்மலா இருக்கு. அதே மாதிரி உட்காந்து இப்போ லெட்டிங்லாம் உட்காந்து இருந்துக்கும் போது முட்டி பெயினா இருக்கு. சப்போர்ட் இல்லாம எந்திரிக்க முடியல. அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துலயும் இந்த பெயின் நம்ம பைக் ஓட்டும் போது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ஓட்டினா இங்க இருந்து பைக்ஸ் பின்னாடி வரைக்கும் அந்த பெயின் போகுது. உட்கார்ந்து இருந்தாலுமே எனக்கு இந்த பெயின் வரும். இப்போ நான் உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு கரெக்டா அந்த பெயின் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் எனக்கு ஒரு 1 month ஆகுது. சார் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு போஸ்டர் வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு. இதுதான் உங்களோட ப்ராடக்ட் நான் சொல்றேன். ஓகே, ஒன்னும் நான் சரி சரி. பண்ணும்போது ஒரு ஃபுல் பாடி அலைன்மெண்ட் பண்ணாதான் சரியாகும். பேக்ல சைடு நல்ல நேரம் பண்ண ஃபேஸ் ஸோ உங்களோட மெயின் ப்ராப்ளம்னு பார்த்தா இங்கே பாருங்க ஒரு கால் மேலே போயிடுது. இங்கே இது ஈக்குவலி ப்ராப்ளம் இருக்கா? லெஃப்ட்ல வலிக்குது. சரி கீழே தெரியுது பாருங்க ஒரு கால் மேலே போயிடுது. லெக் டிஃப்ரென்ஸ். ஸோ இதனால தான் உங்களுக்கு இடுப்புலையும் வலி. ஏன்னா இப்போ நீங்கள் நடக்கும்போது என்ன ஒரு சைடு லோடு இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ மேலே கீழே இது மோஸ்ட்லி எதுக்கு வரும்னா கால் அடியில் உட்காருது. ஓகே, புரியுது. அப்போ இது லென்த் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ உட்காரமா அதுதான் காரணம். அது சில பேர் கிரிக்கெட் ஆடுவாங்க. நீங்கள் ஆடலையா கிரிக்கெட்டு? இல்லை கிரிக்கெட் ஆடினாலும் இந்த மாதிரி அவன் போலிங் போடுவோம்ல. அதனால இந்த காலில் உங்களுக்கு ப்ராப்ளம். சரி பாருங்க இப்போ ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. அங்கேருந்து தெரியுதுங்களா? ஸோ இந்த சைடு அப்படியே இந்த இடத்துல நிறைய பெயின் இருக்கும். ஏன்னா இது வந்து இன்னும் அக்சசிபிள். உங்களால் இங்கே ஆக்சஸே பண்ண முடியாது. எப்போதுமே உங்களால் ஆக்சஸே பண்ண முடியாது. இந்த இடம் இந்த கையும் வராது, இந்த கையும் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ப வேண்டிய இடம். ரிசர்வ் ஃபார் அஸ். நம்ம பண்ணாதான் அது நம்ம தொடர்ந்து இருக்கு. சூப்பராக படுக்கிறீங்களா இப்போ? படுக்கிறது இல்லை. இது அதுக்கு முதல்ல படுத்துட்டு இருந்தீங்களா? இப்போ ஃப்ளாட்டாக மோஸ்ட்டாக படுக்கிறேன்.
இதெல்லாம் நிறைய பேர் பார்த்தாக்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இது பாருங்க. கொஞ்சம் லைட் விஷயத்துக்கு அது கிளர் இல்லை ஸ்டாண்டர்ட் hold out. Hold out. அந்த மாதிரி பயந்துருவோம். நான் ஒரு இடமா பிடிச்சிட்டு வரேன். பிரீத்தின்னு சொல்லும்போது மூச்சு உள்ள வைக்கலாம், அப்படியே பிடிச்சி வைங்க. அவுட் சொல்லும்போது வாயால் வெள்ள அப்படியே பிரீத்திங் ஹோல்ட் அவுட், பிரீத்திங் ஹோல்ட் அவுட், பிரீத்திங் ஹோல்ட் அவுட், breathing, hold, out, breathing, hold, out, breathing, hold, out. Ready? Breathing, hold, out. Breathing, hold, out. Breathing, hold, out. ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க. சரி, இங்கே பாருங்க. இங்கே இங்கே தெரியுதா? ஐ திங்க் ரைட் சைடு கொஞ்சம் ஹையாக இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும். ஆமாம் ஆமாம், ரைட்டில் இந்த அப்பில் இருக்குது, தெரியுது பாருங்க. லெஃப்டில் டவுனில் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்குது. ஆமாம், இதுதான் இண்டிகேஷன். சரி, இப்போ இது எப்படின்னா இந்த கால் வைக்கிறதுனால மேலே வருது. ரைட் வந்து மேலேயே இருக்குது, லெஃப்ட் ரொம்ப டவுனில் இருக்குது. இடுப்பு சரியாச்சு. சரி, இப்போ ஒரு வேலை பண்ணுவோம். கீழே குனிஞ்சு காலை தொடங்க. You're able to touch. Okay, but அது இன்னும் ஃப்ரீயாகும்.
ரெண்டு சைடு லெஃப்ட் பண்ணிட்டே வெரி குட். அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. முன்னால போறீங்க, ஃப்ரண்ட்ல போறீங்க, அதே மாதிரி கால் கிளிக் நல்லா தூக்கிடுங்க. ஃப்ரண்ட்ல போகுது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கு, பட் இதுதான் ஒன்று செய்யும். ரெண்டுலேயுமே ஸ்டாண்ட் இப்போ ஈவனாக இருக்கு. எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. ஈவனாக இருக்கு இப்போ. ஆ? ஆமாம் ஆமாம், இப்போ கீழே விசிபிளாகவே இருக்கு. ஆமாம், கீழே முடிஞ்சு அதில் வந்து இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் உங்களோட இல்லையா? இன்னும் ஈஸியாக விட்டு டச் அதை இன்னும் ஃப்ரீ பண்ணுவோம். ஓகே, இங்கே உட்காந்து பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். இவருக்கு செம்மையாகவே இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்தனாலும் வெளியே சேர்த்து வச்சுருந்தாங்க. ஐடி காரங்களுக்கெல்லாம் இங்கே தான் இது என்ன ஆகுனா, என்ன சொல்கிறது, இந்த நம்ம செக்யூரிட்டி, உடம்போட செக்யூரிட்டி இங்கே இப்போ இங்கே டைட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் டைட் ஆகிடும். ஸோ இது ஃப்ரீ ஆச்சுன்னா பேக்கும் ஃப்ரீ ஆகிடும். என்ன பண்ணுறேன், இந்த கொடுத்து மேலே இப்போ இவர் இங்கே உட்காந்து காலர் பாருங்க. இப்போ நல்லா தூக்கிடுங்க. இப்போ பாருங்க, இப்போ பெயிண்ட் பண்ணி பாருங்க. ஈவனாக இருக்கு இப்போ. அவருக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் முதல்ல. இப்போ இந்த நீ பெயின் எப்படி இருக்கு, ஒரு லிங்க் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அது அதிகமாக இங்கே இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு மெயினாக அந்த நீ பெயின் வந்தது ஆஃப்டர் தி ட்ரீட்மெண்ட். எஸ் சார், இப்போ வந்து பெயின் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு 1.5 years முன்னாடியுமே இந்த நெக் பெயினுக்கு வந்திருந்தேன் நான். ஸோ எனக்கு ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக வலிக்கும், அப்படி இல்லைன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பக்கம் ஃபுல்லாக வலிக்கும். இது டெய்லி பேசிஸில் எனக்கு இருந்துச்சு. தூங்கி எழுந்திரிச்சா ஒரு 2 hours நல்லா இருக்கும் இருந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட தான் ஒரு டைம் செட்டிங் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே க்யூர் ஆயிடுச்சு. லைட்டாக மட்டும் எனக்கு கால் பெயின் இருந்துச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் 1.5 year நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 1 month-ஆ தான் இந்த நீ பெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த நீ பெயின் என்ன ஆகுதுன்னா அப்படியே எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி கீழே வரைக்கும் வலிக்குது. ஆனால் இடுப்பில் அப்போ எனக்கு பெயின் இல்லை, பட் இப்போ லைட்டாக அந்த பெயின் ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இங்கே ரிப்ஸ்லையும் லைட்டாக அந்த பெயின் வந்து நான் அது எதனால வந்ததுன்னு சொன்னேன். அதான் காரணம். இப்போ நீங்கள் உங்கள் சிட்டிங் போஸ்டர், ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஏன்னா இப்போ எனக்கு பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்தளவுக்கு பெயின் இல்லை. நான் ப்ரெஸ் பண்ணியும் பார்த்தேன். ஏன்னா யூஸ்வலாக ப்ரெஸ் பண்ணி பார்க்க எனக்கு பெயின் இருக்கும். இப்போ என்னால் ப்ரெஸ் பண்ண முடியுது. எனக்கு அந்த இடத்துல பெயின் லைட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஃபர்ஸ்ட் சரியாயிடும். ஏன்னா ஸ்டெப்ஸில் இறக்கும் போதுமே எனக்கு ஒரு மாதிரி இந்த கால் எடுத்து வைக்கும்போது ஒரு ஃபியரோட இருந்தால் இது இந்த கால் ஒழுங்கு ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கு. இப்போ ஓகே, எனக்கு 90% இப்போ நல்லா தான் இருக்கு.
ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நான் ஆல்ரெடி பண்ணி எனக்கு கியூர் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் நெக்ஸ்ட் டைமே நான் வந்தேன். ஆக்சுவலா நான் மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்ட் டைம் சித்தப்பா கூட பைக்ல இருந்து கீழே வந்துட்டு முட்டி வலிக்கு வந்துட்டு போனாரு. நீங்க சொன்னாரு முட்டி வலிக்கு நான் போனேன், சரி பண்ணிட்டேன், நான் முட்டியே போயிருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அவர் போய் சடனா விழுந்தது அந்த இம்பாக்ட்ல. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அப்படி கியூர் ஆயிடுச்சு, எங்கேயுமே போகல. இப்போ நார்மலா நடந்துட்டு நல்லா தான் இருக்காரு. ஸோ எனக்குமே சரியாயிருச்சு. கண்டிப்பா நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கன்ஃபார்ம் எல்லாருக்குமே கூட. தேங்க்யூ. நீங்கள் மெயின் அதான் நம்பிக்கை. You should believe yourself. அதுதான் மெயின். இல்ல என்னாலுமே என்னதான் இருந்தாலுமே நம்ம மைண்ட் வந்து நமக்கு இது சரியாகல ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, நான் மெடிசன் எடுத்தால் தான் சரியாகும். பட் நான் அதை வந்து ட்ரை பண்ண உடனே எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. நான் எந்த இங்கிலீஷ் மெடிசனையும் சஜஸ்ட் பண்ணல, எதையுமே சஜஸ்ட் பண்ணல. ஏன்னா யூஸ்வலாக நம்ம மைண்ட் எப்படின்னா மாத்திரை போட்டால் நம்ம உடம்பு சரியாகும். பட் அந்த மைண்ட் செட் எனக்கு இல்லவே இல்லை கரெக்டா. இப்போவுமே எனக்கு 1 month அந்த பெயின் இருக்கு, நான் ஒரு டேப்லெட் கூட எடுக்கல. எனக்கு டைம் கிடைக்காதனால வர முடியாது. டைம் கிடைச்சது இன்னைக்கு டக்குனு வந்துட்டு கால் பண்ணிடுறேன். ஓகே, இது கன்ஃபார்ம் நல்லா இருக்கு. தேங்க்யூ.